என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம துவாரகமாயில் இன்னைக்கு காலையிலேருந்து அப்பா துவாரகமாய் ஓப்பன் பண்ணி வர எல்லா பக்தர்களுக்கும் அருளாசி வழங்குவார். அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே போல் நம்ம துவாரகமாய்க்கு ஒரு புதிய பாபா வந்திருக்கிறார். அவர் ரொம்ப ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருக்கிறாரு. அவருடைய தரிசனத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி மதியானம் அன்னதானத்தோட சிறப்பு கூட்டு பிரார்த்தனை, நைட்டு அதேமாதிரி சிறப்பான அன்னதானத்தோட சிறப்பு கூட்டு பிரார்த்தனை 2 வேளையும் நடைபெறும். அனைத்து சாய் பக்தர்களும் வருங்க. வருகின்ற எல்லா சாய் பக்தர்களுக்கும் பாபாவோட கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட 2 நாணயங்கள், 2 நாணயம் நம்மளுடைய துவாரகமாய் கேலண்டரை கொடுக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை செய்யலாம் சார். புத்தாண்டை முன்னிட்டு இன்றைக்கி, அதாவது நியூ இயர் முதல் நாள் உங்கள் வீட்டில் சாய் சச்சரிதம் இருந்தால் 23வது அத்தியாயம் 24வது அத்தியாயம் இதை படிங்க. உண்மையிலேயே பாபா எப்படி நமக்கு ஒரு விஷயத்த சொல்ல வராரு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 23வது அத்தியாயம் 24வது அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை நீங்கள் தொடர்ந்து படிங்க தயாராம். இன்றைக்கி ஒரு நாள் இந்த அத்தியாயத்தை படிங்க. புத்தாண்டை முன்னிட்டு உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நம்ம துவாரகமாய் எப்படி இருந்தது நேற்று லைவில் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ பின்னாடி ஓடும், பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணி அப்பாவை அவ்வளோ சந்தோஷமாக நைட்டு 12 மணிக்கு நாங்கள் கேக் கட் பண்ணி கொண்டாடினோம். அந்த லைவ் நேற்று நிறைய பேர் பார்த்தீங்க. இன்றைக்கி ஈவினிங் லைவ் உங்களுக்காக வரும், எல்லாரும் பார்க்கலாம். நேராக வர முடியாதவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்பா நேற்று ஒரு அதிசயத்தை செஞ்சார். பட்டாம்பூச்சியாக வந்தார். அது அங்கே உட்காந்துருந்தாங்க எல்லாரும் மெய்சிலுத்து போனாங்க. வந்து உட்காந்து ஆரத்தி முடிகிற வரைக்கும் அந்த பட்டாம்பூச்சியாக இருந்து எங்களுக்கு அருளாசி புரிஞ்சார். நீங்கள் எல்லாருமே அப்பாவோட ஆத்மாத்மாக சந்தோஷமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணுறோம். சாயராம். ஓம் சாயராம்.